நேர்களை முக்கிய செய்தி. நாகை மீனவர்கள் மீது நடுக்கடலில் இலங்கை கடற்கொள்ளையர்கள் தாக்குதலில் ஈடுபட்டிருக்கின்றனர். நாகை மீனவர்கள் மீது கொலைவரி தாக்குதலில் இலங்கை கடற்கொள்ளையர்கள் ஈடுபட்டிருக்கின்றனர். கோடியக்கரையிலிருந்து மீன்பிடிக்க சென்ற மீனவர்கள் மீது கடற்கொள்ளையர்கள் கொலைவரி தாக்குதலில் ஈடுபட்டிருக்கின்றனர். இந்த சம்பவமானது மீனவர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. தாக்குதலில் இருந்து தப்பி கரை சேர்ந்தவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றனர். நாகை மீனவர்கள் மீது நடுக்கடலில் இலங்கை கடற்கொள்ளையர்கள் தாக்குதல் நடத்திய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. தொடர்ந்து கடற்கொள்ளையர்கள் அட்டுழியத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய சூழ்நிலையில் தற்பொழுது மீண்டும் இதுபோன்ற ஒரு சம்பவமானது நிகழ்ந்திருக்கிறது. தமிழக மீனவர்கள் மீது தாக்குதல் நடத்தப்படும் சம்பவம் என்பது அதிகரித்து வருகிறது. கோடியக்கரையிலிருந்து மீன்பிடிக்க சென்ற மீனவர்கள் மீது கடற்கொள்ளையர்கள் கொலைவரி தாக்குதலில் ஈடுபட்டிருக்கின்றனர். தாக்குதலில் இருந்து தப்பி கரை சேர்ந்தவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தற்பொழுது அவர்களுக்கு சிகிச்சையானது அளிக்கப்பட்டு வருகிறது. நாகை மீனவர்கள் மீது இலங்கை கடற்கொள்ளையர்கள் கொலைவரி தாக்குதலில் ஈடுபட்ட சம்பவம் அதிர்ச்சி ஏற்படுத்தி இருக்கிறது. தமிழக மீனவர்கள் மீது இலங்கை கடற்படை அதேபோல் இலங்கை கடற்கொள்ளையர்கள் தாக்குதல் நடத்தக்கூடிய சம்பவம் என்பது தொடர்கதையாகி வருகிறது. இந்த சூழ்நிலையில்தான் தற்பொழுது கோடியக்கரையிலிருந்து மீன்பிடிக்க சென்ற நாகை மீனவர்கள் மீது இலங்கை கடற்கொள்ளையர்கள் தாக்குதலில் ஈடுபட்டிருக்கின்றனர். தாக்குதலில் இருந்து தப்பி கரை சேர்ந்த 3 மீனவர்களுக்கு தற்பொழுது மருத்துவமனையில் சிகிச்சையானது அளிக்கப்பட்டு வருகிறது. நாகை மீனவர்கள் மீது நடுக்கடலில் இலங்கை கடற்கொள்ளையர்கள் தாக்குதல் நடத்திய சம்பவம் என்பது அதிர்ச்சியையும் கொந்தளிப்பையும் ஏற்படுத்தியிருக்கிறது. கோடியக்கரையிலிருந்து மீன்பிடிக்க சென்ற மீனவர்கள் மீது இலங்கை கடற்கொள்ளையர்கள் கொலைவரி தாக்குதலில் ஈடுபட்டிருக்கின்றனர். கத்தி கட்டைகளை கொண்டு கடுமையாக தாக்கியதாக மீனவர்கள் புகார் தெரிவித்திருக்கின்றனர். கத்தி கட்டைகளை கொண்டு கடற்கொள்ளையர்கள் தங்களை கடுமையாக தாக்கியதாக பாதிக்கப்பட்ட மீனவர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தாக்குதலில் இருந்து தப்பி கரை சேர்ந்த 3 மீனவர்களுக்கும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அவர்களுக்கு சிகிச்சையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களை பின்னர் வரக்கூடிய செய்தி தொகுப்பில் பார்க்கலாம்.